ஹலோ மக்களே, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணக்கூடிய சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வானல் சூடானதும் அதில் கொஞ்சமாக தனியா, மிளகு, ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்ததும் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், 10 பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, அப்புறம் சுண்டக்காய் வத்தல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுண்டக்காவோட கசப்பு தன்மை குறையும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதனோட கசப்பு தன்மை குறைஞ்சி வரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதும் ஒரு எலுமிச்சங்காய் அளவு சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி இதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா கிண்டி விட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது கொதி வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வர்ற வரைக்கும் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.